வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பன்னீர் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பன்னீர் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணி காமிச்சேன் பாருங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கட்டும். இதை என்ன பண்ணுங்க, ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இதில் என்ன பண்ணணும்னா, இந்த க்ரீன் சட்னி தடவணும். இந்த க்ரீன் சட்னி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா, ஒரு ஹேண்ட்ஃபுல் கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு எலுமிச்சம்பழம், கொஞ்சம் சாட் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நிலக்கடலை கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்படி ஒரு இதில் தடவுங்க போகிறோம். இது ரெண்டையும் இப்படி ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 5-6 பண்ணி வச்சுட்டுருக்கோம். அப்புறம் இது என்னென்னா, கடலை மாவு 1 கப் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் ஓமம் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போடுவோம் ஓமம். தேவையான உப்பு, இது என்னென்னா சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சுருக்கேன். காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ. இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இதில் எண்ணெயும் பற்ற வச்சிடலாம். இந்த மாவில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடியும் போடுறேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடலாம். நல்ல கட்டிலாம் இல்லாத நல்ல ஒரு இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கோங்க. இதை இப்போ இந்த மாதிரி சட்னி தடவி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இது எடுத்து அடுப்பு சின்னதாக வச்சுக்கிறேன். இப்போ இவ்வளோதான் தடவிருக்கோம். இது வரைக்கும் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பண்ணுற பஜ்ஜிலன்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு சேர்ப்போம். அவளோட இந்த பக்கோடாவில் இது நார்த் இந்தியனோட ஒரு இதுதான். அது பாம்பேலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட். இது பன்னீர் பக்கோடாங்கிறது ஸ்ட்ரீட் ஃபுட்டாக அவளுக்குலாம் கிடைக்கும். இந்த சட்னி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே ஸ்ட்ரீட் ஃபுட்டோட ஒரு இதுன்னு. ஸோ இது வந்து அப்படியே தான் அவள் வெறும் ஒன்லி கடலை மாவில் மட்டும்தான் இதை பண்ணுவாள். நல்லா ஓசை அடங்கி நல்லா டீப் ப்ரௌன் ஆகணும். இது ரொம்ப ஈஸி. ஈவினிங் இந்த வெதருக்கு வந்து எல்லோரும் நல்ல குளிர் நாளில் சண்டே ஈவினிங்லலாம்
ஏதாவது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு குழந்தைகளும் ஆசைப்படுவா, நம்மளுக்கும் தேவையாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் இதை பண்ணிக்கலாம். நிறைய ஒன்றும் இன்க்ரீடியன்ஸும் கிடையாது. இந்த சட்னி நம்ம சொன்ன மாதிரி எப்போ பார் நம்ம அதை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுனோன்னா பல விஷயங்கள் இதில் பண்ணலாம். பன்னீர் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு இது தான். கடலை மாவு அண்ட் பாக்கியெல்லாம் பஜ்ஜிக்கு உண்டான மாதிரி தான். ரெடி ஆகிடுத்து. இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிக்கும். எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் மேலே நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு எனக்கு யோசிக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன கண்டிப்பாக எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. நன்றி.